இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நீ எப்போ ஃப்ரீயா இருப்பாய்? அதாவது ஓய்வாக. இது எப்படி கேட்போம்? When will you be free? When will you be free? மறுமுறை கேட்டு பாருங்க. When will you be free? இப்போ நீ பிஸியா இருக்கிறாயா? இது எப்படி கேட்போம்? Are you busy now? Are you busy now? அவள் ஏன் அழுதுட்டு இருக்கிறாள்? இது எப்படி கேட்போம்? Why is she crying? Why is she crying? Again, why is she crying? அப்போ அவள் ஏன் சிரிச்சிட்டு இருக்கிறாள் அப்படி கேட்க வேண்டும். Why is she laughing? Why is she laughing? அவர் பிஸியாக இருக்கலாம். இதை எப்படி சொல்வோம்? He may be busy. He may be busy. அவர் இருக்கலாம். He may பிஸியாக be busy. அப்போ அவர் கவலையாக இருக்கலாம். எப்படி சொல்வோம்? He may be sad. He may be sad. அவர் சந்தோஷமாக இருக்கலாம். He may be happy. He may be happy. இது அதிக நேரம் எடுக்காது. இது எப்படி சொல்வோம்? It will not take long. It will not take long. இத சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம்? It won't take long. It won't take long. எனக்கு அந்த காரணம் தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியும். I know அந்த காரணம். The reason. I know the reason. மறுமுறை சொல்லி பாருங்கள். I know the reason. எனக்கு அந்த உண்மை தெரியும். இதை எப்படி சொல்வோம்? I know the truth. I know the truth. I know the truth. எனக்கு அந்த ரகசியம் தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. I know the secret. I know the secret. யாரும் இலவசமா சவாரி செய்வதில்லை. இதை எப்படி சொல்லலாம்? Nobody rides for free. Nobody rides for free. அப்போ யாருக்கும் கடற்கரை சொந்தமில்லை. இதை எப்படி சொல்லலாம்? Nobody owns the beach. Nobody owns the beach. மறுமுறை சொல்லி பாருங்க. Nobody owns the beach. யாரும் என்னை புரிந்து கொள்ளல. இது எப்படி சொல்வோம்? Nobody understands me. Nobody understands me. அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி கேட்போம்? How do you know him? How do you know him? அப்படின்னா அவளுக்கு அவரை எப்படி தெரியும்? இங்க யாரை பற்றி வினாவுகின்றோம்? அவள் ஒருமை சிங்குலர். அப்போ எஸ் வடிவத்துல உதவி வினைச்சொல் இருக்க வேண்டும். அப்போ எப்படி கேட்போம்? Very good. How does she know him? How does she know him? Say with me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. How does she know him? இதுவே எங்களுக்கு எப்படி அவனை தெரியும்? எப்படி கேட்போம்? How do we know him?
how do we know him? நீ என்ன செய்கிறாயோ அதுல கண்ணும் கருத்துமே இரு. இதை எப்படி சொல்வோம்? இங்க கண் கருத்து அப்படின்னு எல்லாம் சொல்ல போறோம் இல்ல. கண்ணும் கருத்துமே இருப்பதை நாம் எப்படி சொல்வோம் என்றால் concentrate, கருத்தூன்று இருத்தல். Concentrate on what you do. Concentrate on what you do. அப்போ சமைப்பதில் கண்ணும் கருத்துமாயிரு எப்படி சொல்ல வேண்டும்? Concentrate on what you cook. Concentrate on what you study. Concentrate on what you write. இது மாதிரி பயன்படுத்தலாம். அவனுக்கு அவளை பிடிக்காது எப்படி சொல்வோம்? எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி, சொல்லி பாருங்க. Very good. He doesn't like her. He doesn't like her. அவனுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவளை கண்ணில் காட்ட கூட பிடிக்காது. இது எப்படி சொல்ல வேண்டும்? அப்படியே அதே சொல்லுவோம். He doesn't like her at all. He doesn't like her at all. மறுமுறை சொல்லி பாருங்க. He doesn't like her at all. கடனே வாங்காத எப்படி சொல்லலாம்? Don't borrow at all. Don't borrow at all. பொய்யே பேசாத இதை எப்படி சொல்ல வேண்டும்? Don't lie at all. Don't lie at all. அவன் மறப்பதில்லை, அவன் மறக்க மாட்டான். இதை எப்படி சொல்வோம்? He doesn't forget. He doesn't forget. அவன் மறக்கவே மாட்டான். இது எப்படி சொல்ல வேண்டும்? Very good. You got it. உங்களுக்கு விளங்கிட்டு. He doesn't forget at all. He doesn't forget at all. எதேச்சையா அவளை சந்திச்சேன். நான் அவளை சந்திக்கணும் என்று போகல, எதேச்சையாக சந்தித்தேன். இதை எப்படி சொல்வோம்? சந்தித்தேன் நடைபெற்று முடிந்த செயல். I met her by chance. I met her by chance. அவர்கள் என்னை எதேச்சையாக சந்தித்தார்கள். இதை எப்படி சொல்வோம்? They met me by chance. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They met me by chance. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் எப்போ ஃப்ரீயாக இருப்பாள்? அவளுக்கு அந்த காரணம் தெரியும். அவளுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. சரி பிள்ளை என்ற கவலை என்ற விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.